இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்போதில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் குரலின் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் 3ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 303ஆம் குரல். குரல் என்னவென்றால், மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். இதன் பொருள் என்னவென்றால், ஆரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். தீமையான விளைவுகள் அச்சினத்தாலே ஏற்படும் என்ற காரணத்தால் இதனை செய்திட வேண்டும். கதையை பார்ப்போம். லாஷினி விளாசிக் கொண்டிருந்தால் தன் வீட்டு வேலைக்காரி முனியம்மா வாட்ச்மேன் சிவக்கண்ணு. அதேபடி திருநாயகர்கள் நம்ம காம்பவுண்டுக்குள் வருவது, பக்கத்து பகல பூனை நம் சமையல் அறையில் பாலை ஊற்றுவது, பொறுப்பாக அக்கறையாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள மாட்டீங்களா? இவையெல்லாம் உள்ளே வந்தால் பொருள் சேதம், சுகாதார குறைவு, நோய் கிருமிகள் வருகை ஆகும். இதனால் முக்கியமாக குழந்தைகள் பிரபு கலா பாதிக்கப்படுவார்கள். எதுக்காக வேலைக்கு வந்தீங்க, அறிவில்லை என்று கோபத்தில் விடுத்துக் கொண்டிருந்தார். நிலைமை அறிந்த அவள் கணவன் சாந்தமூர்த்தி வாசல் டிசைன் கேட்டின் அதிக இடைவெளி திருநாய் நுழைவதற்கும் ஜன்னல் கிரில் இடைவெளி பூனை நிறுவதற்கும் காரணம் என புரிந்து மறுநாளே அதை சரி செய்தார். பிள்ளைகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அதற்கு பணியாட்களே தான் காரணம் என்று விலாசினி பேசி வந்தார். பாதிப்பு வந்துவிட்டால் விலாசினிக்கு உடனே கோபம் வந்துவிடும். தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக பிரச்சனை வந்தாலும் மன்னிக்காமல் சத்தம் போடுவார். கோவிலில், தியேட்டரில் வரிசையில் யாராவது குறுக்க இருந்தால் வருத்திருத்து விடுவான். வாங்கும் பொருள்களின் தரம் குறைவு என்றால் ஆஃபர் செய்து சத்தம் போடுவான். 4வது 5வது படிக்கும் குழந்தைகளிடம் படு ஸ்ட்ரிக்ட். சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது, படிப்பது, சுத்தமாக இருப்பது என எல்லாவற்றிலும் ஒழுங்கினை கடைபிடிக்க செய்வால். அதிக நேரம் டிவி, செல்போன் உபயோகக்கூடாது என்பதால் குழந்தைகள் விலாசினை கண்ணால் பயந்து சாந்தமூர்த்தியிடமும் விளையாட்டிலும் பழகவே ஆசைப்பட்டனர். அவருடைய கோபம் நியாயமானது என்றாலும் தவிர்க்க வேண்டும் என்று பலமுறை சாந்தமூர்த்தி அறிவுற்றியும் அவள் தன் கோபத்தை குறைக்கவே இல்லை. பிள்ளைகள் படிக்கும் கான்வென்ட்டில் தூரத்துறவு பெண் ஒருத்தி வேலை செய்ய அவளிடம் குழந்தைகளை பார்த்துக் கொள்ள விலாசினி சொல்லியுள்ளாள். ஒருமுறை விளையாட்டு சண்டையில் குழந்தைகள் காயமடைந்த போது உறவுக்கார பெண், ஆசிரியர், நிர்வாகம் யாரையும் பொறுப்பில்லாதவர்கள் என்று திட்டி தீர்த்தாள். பள்ளி பொது நிர்வாகம் என்றால் அனுசரிப்புத்தானே, அவர்களும் முடிந்ததை அனுசரித்தனர் என்பதை மறந்து விலாசினி பேசினார். பிரபு கலா இருவரும் ஓய்வு நேரத்தில் சிவகண்ணுடன் விளையாடுவார்கள். அவரும் தனக்கு தெரிந்த விளையாட்டுகள், சிலம்ப பயிற்சி, கதைகள் மூலம் குழந்தைகளை குஷிப்படுத்துவார். சாந்தமூர்த்தி அதனை பாராட்டி ஊக்குவிப்பார். ஆனால் விலாசினி இதில் எல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார். பொருட்காட்சி சென்றபோது குழந்தைகள் 2 வாக்கிங் ஸ்டிக் விரும்பி வாங்கிக் கொண்டனர். அப்போது ஏன் என்று விலாசினிக்கு தெரியவில்லை. ஒரு நாள் என்று சிவகண்ணு வெளியே சென்ற போது குழந்தைகள் எதுவும் வாக்கிங் ஸ்டிக் வைத்து சிலம்பாட்டமாட முகம், கை, கால்களில் காயம், மருத்துவ செலவு என்றானது. கோபம் கொண்டு சிவகண்ணு விலாசினி வேலையை விட்டு நீக்கினால். சாந்தமூர்த்தி சொல்லி தடுக்க முயன்றார். பயனில்லை. முனியமாக இரவு அங்கே தங்கி வேலைகளை செய்ய சொல்ல முனியம்மாவால் முடியவில்லை. சம்பளம் அதிக தருகிறேன் என்ற போதும் முனியம்மா தன் பெரிய குடும்பம், மாமனார் மாமியார் கவனிப்பு போன்ற கருதி மறுத்த போதும் விலாசினி கோபம் கொண்டு திட்டி தீர்த்தாள். கான்வென்ட்டில் ஒருமுறை 5வது வகுப்பு மாணவி நாய் துரத்த அருகிருந்த மரக்கட்டை எடுத்து சிலம்பாட்டம் கற்ற நினைவில் நாயை துரத்தி அடித்தாள் கலா. அந்த திருநாய் ஒரு வெறிநாய் என்று தெரிய வந்த போது அனைவரும் அறிந்தனர். கலாவை பாராட்டியதோடு அவரது பெற்றோரையும் அழைத்து பாராட்டினர் பள்ளி நிர்வாகம். ஒரு சின்ன திருட்டு சம்பவம் இரவில் பங்களாவில் நடக்க பொருத்தமான ஆள் வாட்ச்மேன் வேலைக்கு கிடைக்காததால் சிவகண்ணுவை மறுபடி அழைத்து சேர்த்துக் கொண்டனர். ஒருமுறை
விலாசினி மாடிப்படிகள் ஏறும்போது விழ முனியமாதான் தாங்கி பிடித்து அடிபடாமல் காப்பாற்றினாள். இதையெல்லாம் பார்த்த பிறகும் விலாசினி விலாசும் பின்னாகவே இருந்தால் கணவர் ஊர் நிலவரம் நாட்டு நடப்பு பணியாளர் சூழல் எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துவார். ஆனால் மருந்தில் இம்மாதிரி செயல்பாடுகளும் இல்லாவிடும் பணியாளர் பலர் சிரமம் தரும் சூழல் உள்ளது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இதனை சற்று புரிந்து கொள்ளும் போது விலாசினிக்கு சொல்லியிருந்தார். ஆனால் எதை பற்றியும் ஆழமாக சிந்தனை செய்யாமல் விலாசினி எப்பொழுதும் கோபமாக இருந்தால் இந்த கோபத்தினால் அவருடைய ஆரோக்கியத்திற்கும் குழந்தைகளின் மனப்போக்குக்கும் பல பிரச்சனைகள் வருவதை அவள் அறிந்து கொள்ளாதது அது சரியானது அல்ல என்று எண்ணி குழந்தைகளின் தந்தை வருத்தப்பட்டார். அதை நீக்க பாடுபட்டார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, இந்த காலத்தில் போய் நம்ம ஒருத்தர்கிட்ட வேலையை வாங்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு பாங்கு இருக்க வேண்டும். அந்த பாங்கு என்றால் என்னவென்றால் மனிதனால் முடியாது முடியும், மனிதனால் முடியாது. ஒரு முடியாதது என்றால் அந்த ஒரு பெரிய பிரச்சனை என்று இல்லை, அது சூழ்நிலைகள் தான். அந்த சூழ்நிலைகள் பல வரும்பொழுது முடியும் விஷயம் முடியாதவாறு போய்விடும். இதில் என்னன்னா நாம் மனிதர்களிடம் பழகும் போது அது நண்பராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலைக்காரராக இருக்கட்டும், யாரிடமும் நாம் பழகும் போது நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருந்தால்தான் அவை செய்ய முடியும். அதே போலவே தான் உலக வாழ்வில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் பலரிடம் நம்மை அவர்களிடம் விலகி செல்லும்படி ஒரு சூழ்நிலையில் உண்டாக்கி விடுகிறது. ஆனால் தெளிந்த மனதுடன் சிந்தனை செய்தால் நாம் இந்த மாதிரி மற்றவரிடம் விலக மாட்டோம், கோபங்கள் கொள்ள மாட்டோம், வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து மற்றவர்கள் வாழ வைப்போம். அதாவது மகிழ்ச்சி தரும் இன்பம் கோபம் தராது என்பதை நாம் உணர்வோம். இதனை திருவள்ளுவர் குரல் கூறுகிறார். நாமும் இதனை சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. கதையில் படிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் இருக்கப்பட்டது. அவற்றை படித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கதையினை மற்றவர்கள் கருப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழும் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களுக்கு வணக்கம்.